பாத யாத்திரை போறது சும்மாவா? மொட்டை அடிச்சு அழகு குத்துறது சும்மாவா? காவடி எடுத்துட்டு போறது சும்மாவா? எல்லாமே தத்துவம். நம்ம தமிழர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்த மிகப்பெரிய பொக்கிஷம். எவ்வளவு பெரிய சிக்கல்களாக இருந்தாலும் நீங்க காவடி எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கஷ்டம் தீரும். நீங்க கடன் வாங்கி இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி, உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களால நான் ஜெயிச்சு கடனை அடைச்சு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனை வளம் வர முடியலன்னு சொன்னாலும் சரி, காவடி எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக சென்று முருகனிடம் சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் நீங்கள் நிச்சயம் நல்லா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய பாரத்தை கொண்டு இறக்கி வச்சுட்டு வரீங்க தெரியுமா? அத்தனை பாரத்தையும் முருகன் அப்பன் வாங்கிக்கிறான் சார், முருகப்பெருமான் வாங்கிக்கிறாரு சார். மனிதர்களை என்ன சோர்ந்து போக விடுறாரா? நம்ம ஒழுக்கமா ப்ராப்பரா போறதில்லை, விரதங்கள் கடைபிடிக்கிறது இல்லை. ஏன் பச்சை வஸ்திரம் முருகருக்கு உகந்தது? பச்சை சாத்துதல்னே ஒண்ணு ஏன் திருச்செந்தூர்ல நடக்குது? குபேர